உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், எனக்கொரு நன்மை செய்யும் வரை எங்கும் ஓட மாட்டேன், எங்கும் ஓட மாட்டேன், ஒருவரை தவிர. உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், எனக்கொரு நன்மை செய்யும் வரை எங்கும் ஓட மாட்டேன், எங்கும் ஓட மாட்டேன், ஒருவரை தவிர. அந்நாளன்று அழுதாளே, ஆலயத்தில் அமர்ந்தாளே, பதிலை பெறும் வரை மதிலை தாண்டவில்லை, பதிலை பெறும் வரை மதிலை தாண்டவில்லை. ஐயா உம்மை விட மாட்டேன், எசையா உம்மை விட மாட்டேன், எனக்கொரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன், எங்கும் போக மாட்டேன், ஒருவரை தவிர. கானான் சீரி கலங்கினாலே, கர்த்தர் காலை பிடித்தாலே, ரொட்டியை போடும் வரை டாடியை விடவில்லை, ரொட்டியை போடும் வரை டாடியை விடவில்லை. உம்மை விட மாட்டேன், எசையா உம்மை விட மாட்டேன், எனக்கொரு நன்மை செய்யும் வரை எங்கும் ஓட மாட்டேன், எங்கும் ஓட மாட்டேன், ஒருவரை தவிர. யாக்கோபு போராடினார், ஆசீர்வாத நீராடினார், பொழுது போனாலும் தொழுகையை நிறுத்தவில்லை, பொழுது போனாலும் தொழுகையை நிறுத்தவில்லை. இசையா உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், எனக்கொரு நன்மை செய்யும் வரை எங்கும் ஓட மாட்டேன், எங்கும் ஓட மாட்டேன், ஒருவரை தவிர. இன்றைக்கு விடிவு உண்டு, உன்னிந்தனைக்கு முடிவு உண்டு, நாமும் போராடுவோம் வெற்றியை பெறும் வரை, நாமும் போராடுவோம் வெற்றியை பெறும் வரை. உம்மை விட மாட்டேன் ஐயா, ஏசையா உம்மை விட மாட்டேன், எனக்கொரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன், எங்கும் போக மாட்டேன், ஒருவரை தவிர. ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம் கர்த்தா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கருணையே கருணை, உம்முடைய இறக்கமே இறக்கும் கர்த்தா. இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்குவீராக, எங்களுக்கு இறங்குவீராக. நாங்கள் உம்முடைய ஆடுகள் கர்த்தாவே, நீர் எங்களுடைய மேய்ப்பர் கர்த்தாவே. புல்லுள்ள இடத்தை காட்டுங்க கர்த்தாவே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துங்க கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய கண்ணீர் உம்முடைய சமூகத்தை தொடுவதாக. ஏசப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லிடுறேன். நீண்ட காலமாக கர்த்தாவே தலைவலியிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய வசனம் கூட்டி செல்வதாக, இந்த குடும்பத்துக்குள்ளாக செல்வதாக. வீட்டில் வர இருக்கிற ஆபத்துகளை தவிர்த்து விடுங்க கர்த்தாவே. வீட்டில் வர இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கி கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக இறங்குவதாக. வேலை தேடி கொண்டிருக்கிற தம்பி, நிச்சயமாக கர்த்தர் உனக்கு வேலையை கொடுக்கிறார் தம்பி. நீ சோர்ந்து போகாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தாயினுடைய கண்ணீரை பார்த்து உன்னுடைய குடும்பத்தை கட்டுவிப்பார். உனக்கும் நிச்சயமாக எதிர்காலம் இருக்கிறது கர்த்தாவே. அநேக குடும்பங்களை கட்டுவிப்பீராக. பிள்ளிசுடைய கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரை பிணக்குகளிலிருந்து அநேக குடும்பத்தில் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சண்டை சச்சரவுகள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவனுடைய இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்குவதாக. தேவனுடைய தயவு ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் இறங்குவதாக. ஆண்டவரே தனிமையானவர்கள் வீடு வாசல்களை ஏற்படுத்துவீராக. வியாதியை விளக்குவேன் என்று சொன்ன தேவன் வியாதிகளை விளக்குவீராக. படிப்பு உம்முடையது கர்த்தாவே. படிப்புக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க, பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் முட்டு ஆடு என்பதாக இன்றைக்கு நாம் தியானத்திலே வர இருக்கின்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 133:1 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பமும் எத்தனை நலமுமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு குழந்தையாக முதல் நாள் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன். அக்கா தங்கச்சி கூடியிருக்கும்போது பேசுகிற பேச்சுகள், அந்த காரியங்கள், அந்த சந்தோஷங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறுகிறதை காட்டிலும் வேறு ஒன்றும் உலகத்தில் கிடையாது. இதில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பணம் ஒரு பிரச்சனையாக வந்துவிடக்கூடாது குடும்பத்தில். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றன. காரணம் என்ன காரணம் என்று அந்த முட்டு ஆடு. சில ஆடு முட்டி போட்டுருது, சில பேர்கள் ஓரங்கள்ளி தள்ளி போட்டுருது. அப்படி இருக்கக்கூடாது. சில ஆடுகள் சண்டை போட்டால் கூட சில நேரத்தில் அடுத்த நேரத்தில் ஒன்றா தான் இருக்கும். சில ஆடு முட்டுனா முட்டிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு முட்டு ஆடு வேதாகத்தில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 10:39 அவளுக்கு மரியாதை என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமானது. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்ய முடியும், சகோதரி என்னை விட்டு வந்திருக்க கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்ய முடியும் அவளுக்கு சொல்லும் என்றால், ஏசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளி நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே ஒரு சண்டை வருதுங்க. வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது. இங்கே ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே மார்த்தாள் மரியாள் 2 சகோதரி இருக்கிறாங்க. இங்கே மரியாள் வந்து ஆண்டவர் சொல்ல அப்படியே வாயை பிளந்தது தான். உள்ளுக்குள்ளே 410 போயிட்டு வருது, 550 கொசு போயிட்டு வருது. ஆனால் அந்த மரியாள் வாயை திறந்தது தான். ஏன்னா ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா, தேனிலும் இனிமே ஆண்டவருடைய வார்த்தையா. ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த உலகத்தில் யாரும் அப்படி பேச முடியாதுயா. ஒரே கின்னஸ் ரெக்கார்டு 3 நாள் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுகிறாருயா. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாயா. இன்றைக்கி நான் ரொம்ப இது பெருமைன்னு சொல்லக்கூடாது, பொறுமையாக சொல்கிறேன். 1 மணி நேரம் ஒரு பிரசங்கியார் பாச மீட்டிங் வர்றாருன்னா, முதலாவது அன்றைக்கி எல்லோரும் என்ன மெனுன்னு தான் கேட்பாங்க. சிக்கன் பிரியாணி, அந்த அவியல், இந்த அவியல், மெனு நல்லா இருக்குது. அடுத்தப்போ அவங்க வந்தோடனே இவங்களுக்கு நோட்டு பென்சில் கொடுத்துருவாங்க. அது ஒரு சந்தோஷம். போகும்போது கிஃப்ட்டு. அப்போ அவர் என்ன பேசுனாலும் கை தட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன்னா முடிஞ்ச உடனே அடுத்த ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையா. அவர் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஐயா. இங்கே மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டில் வந்து இங்கே கேட்குறாரு, இங்கே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ என்னென்னா ஆண்டோடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. மரியாள் வாயை பிளந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இந்த மார்த்தாள் அப்போ தான் என்ன செய்கிறா, ஒரு சாலை மீனை வாங்கி அங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாலை மீனை அரிஞ்சிக்கிட்டே இருக்கா. அங்கே குழம்புக்கு வேண்டியது அடுத்தபடியாக மசாலா போடணும், வெங்காயம் வெட்டணும், பூண்டு உரிக்கணும். இந்த மரியாள் போய் அங்கே உட்காந்துட்டாலே இங்கே சண்டை வருது. உடனே ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் போகிறா. ஆண்டவரே, நான் ஒத்தேர உட்காந்து இங்கே மீன் சாலமனை வெட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்த அப்போ குழம்பு வைக்கணும், நீர் வந்திருக்கிறீர், ஆம்லேட் போடணும், எவ்வளோ வேலை இருக்குது. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உமக்கு ஒன்றும் அது சிந்தனை இல்லையா. ஆண்டவரே பஞ்சாயத்துக்கு இழுக்கிறாங்க. இந்த அம்மா பஞ்சாயத்துக்கு எடுத்தோன்னா ஆண்டவர் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகலை. நல்லா படிங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகாமல் ஆண்டவர் வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த சண்டை சச்சரவு பாருங்கள். 1 சாமுவேல் 17:28 அந்த மனுஷனோடு அவன் பேசி கொண்டிருக்கிறது. அவன் மூத்த சகோதரனாக ஏலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்துள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தை உன் இருதயத்தின் அங்காரத்தை நான் அறிவேன் என்றான். அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு. குடும்பங்களிலே சண்டை சச்சரவு வராமல் இருக்காது. நான் சண்டையே போட்டதில்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன். எல்லா வீட்லேயும் சண்டை சச்சரவு எல்லாம் வர ஐயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தனியே கடவுதுன்னு சொல்கிறார். கோபம் இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது. ஆக இங்கே ஆண்டவரிடத்தில் இந்த பஞ்சாயத்து என்ன பண்ணி முற்றுறாடு. இந்த இங்கே என்ன செய்கிற அந்த மார்த்தாள் முட்டிக்கிட்டு வந்து நிற்கிறா. ஆண்டவர் அந்த சப்ஜெக்டுக்கு போகலப்பா. இதோ சகோதரர் ஒருமித்த வாசமுறை எத்தனை இன்பமும் எத்தனை நலமாக இருக்கிறது. ஆக இப்போ இது மனுஷ சுபாவம். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஆயா 45:24 மேலும் நீங்கள் போகும் வழிகளை சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இங்கே யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருப்பா? வழியில் போகும்போது, ரூபனே, காத்தே, பெண்ணியமீனே, தானே, நப்தலியே, நீங்கள்லாம் போகும்போது என்ன செய்கிறாங்க? சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காதுங்கப்பா. ஒருத்தருக்கு நான் தான் பிடிச்சி போட்டேன், அவனை நான் தான் குழியில் போட்டேன், அன்னைக்கே சொல்லலையா நான் போடாதுன்னு சொல்லி எந்த சண்டையும் போடாதுங்க. ஆக வாக்குவாதங்கள், இன்னும் பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் பேதங்களும் உண்டென்று கேள்விப்படுகிறேனே. அப்போ பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமான என்ன இங்கே ஆவியானவர் கொண்டு வர்றாருன்னா,
இந்த முட்டு ஆடு முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போனாலும் ஒரு சில நேரத்தில் முட்டலாம், ஒரு சில நேரத்தில் நீங்கள் சண்டை போடலாம், அண்ணன் தம்பிகளை சண்டை போடலாம். அடுத்த நிமிஷமே என்னுடைய சகோதரன், என்னுடைய சொத்து, எனக்கு ஆண்டவரால் கிடைக்கப்பட்டது, நான் இன்றைக்கி ஒரு தனிமனமாக இருந்தால் என்ன ஆயிருப்பேன், எனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்தாரு. சில ஆடு முட்டி தள்ளும், ஆனால் சாப்பாடுன்னு வந்திருக்கும்போது அந்த பக்கத்து ஆட்டுக்கு இது இடம் கொடுத்துட்டு போயிடும். சில நேரத்தில் கோவம் தான் ஒரு பிடிச்சி ஒரு தள்ளும், ஒரு 2 வார்த்தை நீங்கள் பேசலாம், போகலாம். ஆனால் என்றைக்குனாலும் முட்டாடு கடைசி வரைக்கும் முட்டாடாகவே இருக்கக்கூடாது. இது ஆண்டவரும் அங்கே ஒத்துக்கல. சண்டையின் ஆரம்பம் அதகை திறந்து விடுவதை போல் இருக்கும். ஆகவே விவாதம் எழும்பு முன்னால் அதை விட்டு விலகுன்னு சொல்கிறார். ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாயிண்ட் வரப்போது, அண்ணன் தம்பிக்குள்ளே வந்துச்சுன்னா சாயங்காலம் பேசிக்கலாம்ப்பா, இருடா தம்பி, என்ன ரொம்ப கத்திட்டு கிடக்கு, அந்த இடத்த விட்டு போயிடும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். அதிலிருந்து நீ என்ன செய்யணும், விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு போய்விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழியில் சொல்கிறாரு, சண்டைக்காரியோட ஒரு பெரிய பங்களாவில் ஏசி போட்டு எல்லாரும் வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். ஞானி அப்படி சொல்கிறார் சாலமோன் ராஜா. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு என்ன கொண்டு வருகிறார் என்றால், இந்த வீடுகளில் வர்ற சண்டை சச்சரவுகளை, அந்த நேரத்தில் வர்ற கோபத்திலிருந்து விலகிடு. நீங்கள் நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் ஒற்றுமையாக வாழ வேண்டும். தேவன் சொன்னார், இந்த உலகத்திலே மிஞ்சினது அன்புக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. அன்போ 1 கொரிந்தியர் 13 பவுலடியார் அழகாக எழுதி வைத்தார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் பொறுக்கும், சகலத்தையும் வாங்கி கொள்ளும். என்ன பேசினாலும் அன்புக்கு கோபமே வராது. எந்த தாய்கிட்டையாவது எந்த மகனுக்கு என்னைக்காவது கோபம் இருக்கா? கிடையாது. ஏன்னா தாய் எவ்வளோ பேசினாலும் அதுக்கு அடுத்த நிமிஷமே காணாமல் போயிடும். எங்கள் வீட்டில் இப்போ பேரப்பிள்ளை பேரன் பேத்திகள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய மருமக அந்த பேத்திகளை பேரங்களை எவ்வளவோ கத்துவா, அடுத்த நிமிஷம் தாயிட்ட ஓடிடும். அதுதான் வேணும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முட்டாடாவே இருக்காத. உலகத்தில் முட்டாடாவே வாழ்ந்து முட்டாடாவே எதுக்கெடுத்தாலும் கோபம் இருக்காத. உன்னுடைய சாந்தத்தை வெளிப்படுத்து, உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து, உன்னுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்து, உன்னுடைய குடும்பத்தை அரவணைத்துக்கொள். இந்த மார்த்தாள் மாதிரி கோபப்பட்டு கொண்டே இருக்காண்டா. கர்த்தர் இதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்கும்படியே வந்தார். உன்னுடைய குடும்பம் கட்டப்படுவதாக, உன்னுடைய சமாதானத்தில் நிறைந்திருப்பதாக. நீ உன்னுடைய அண்ணன் அக்காக்களை நீ நேசிக்க ஆரம்பி, உன் மனைவியை நேசிக்க ஆரம்பி. அன்பினாலே குடும்பத்தை கட்டிக்கொள். 10 நாள் பட்டினி கிடந்தால் கூட கிடந்துக்கிடலாம். அன்பு இருக்கின்ற வேளையிலே, அன்பு இல்லைன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கும் சண்டை வரும். அந்த சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்க வேண்டாம். அமைதியாக வாழுங்கள். இயேசு கற்றுக் கொடுத்த அன்பின் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து முட்டாடாக இருக்காதபடி கர்த்தாவே, அன்பு நிறைந்த ஆடாக, அரவணைக்கிற ஆடாக, பண்பு நிறைந்த ஆடாக, பாசம் நிறைந்த ஆடாக வாழ கிருபை செய்வீராக. அன்பே பிரதானம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே அன்பே பிரதானம் கர்த்தாவே. அதை கடைப்பிடித்து நாங்கள் ஒருவரை ஒரு நேசிக்க கிருபை தாங்க. எங்களுக்குள்ளாக இருக்கிற போட்டி பொறாமல் நீக்கி போடுங்க. அண்ணன் தம்பி உறவுகளை ஏற்படுத்தி கொடுங்க. அக்கா தங்கி உறவுகளை மேம்படுத்துங்க. ஆண்டவரே, குடும்பங்களை கட்டுவீங்க. இயேசு நுழையா வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.